நாங்கள் இன்றைக்கு வந்து கிட்டு பூங்காவில் வந்து வருடந்தோறும் நடைபெறுகிற மலர் கண்காட்சி. இந்த மலர் கண்காட்சி வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கு. அதை நடத்துகிறவர் வந்து எங்களுடைய முன்னாள் விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர் ஐங்கர்நேசன் சார். சார், எத்தனை வருஷமாக இந்த கண்காட்சியை செய்து கொண்டு வரீங்க? இது மேலும் வடக்கு மாகாண சபையில் இருக்கும்போது ஆரம்பிக்கப்பட்டது. 2014 இருந்து தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றது. சரி. மாகாண சபை ஆயுட்காலம் முடிந்ததற்கு பிறகு திணைக்களத்திற்கு இதனை செய்வது சிரமங்கள் இருக்கும். ஆகவே அதன் அடிப்படையில் 2017 இருந்து நாங்கள் இதனை செய்து வருகின்றோம். இதில் வெற்றிகரமாக பார்க்குறேன் சார். நிறைய ஆக்கள் வந்து தங்களுடைய கண்டுகளை கொண்டு இங்கே டெண்டுகள் போட்டு வைக்கணும். அதே நேரத்தில் நிறைய ஆக்கள் வந்து இதை வாண்டி கொண்டு போயிடும். இதை நடத்துகிற ஆக்கள் வந்து அவையுடைய ஃபீட்பேக் எப்படி இருக்கு? அவை ஒவ்வொரு வருஷமும் தங்களுடைய விற்பனை சிறக்கின்றது என்கின்ற காரணத்தால் தான் இங்கே சமூகம் அளிக்கின்றார்கள். ஓகே. அவர்கள் தொலைவில் இருந்து ஆரம்பத்தில் மன்னாரில் இருந்து கூட இங்கே வந்திருக்கின்றார்கள் விற்பனைக்கு. ஆனால் அந்த கன்றுகளை மழை காலங்களில் எடுத்து வருவதில் உள்ள பிரச்சனைகள் காரணமாக அவர்களால் எல்லா நேரங்களிலும் கலந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் இந்த முறை கிளிநொச்சியில் இருந்து கூட பலர் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் நோக்கம் வந்து இந்த கார்த்திகை மாதம் தான் பிரதான காரணம். அது என்னதான் மழையாக இருந்தாலும் இந்த காலப்பகுதியில் நாங்கள் நடுவோம். மக்களை பொறுத்தவரையிலும் இந்த காலப்பகுதியில் இருக்கிற மரநடுகைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு இருப்பதாக அவர்கள் வந்து உணர்கின்றார்கள். ஏனென்றால் எங்களுடைய தமிழ் பண்பாட்டில் மரங்களை நடுகை செய்வது, அதுவும் மரித்தவர்களின் நினைவாக நடுகை செய்கின்றது சங்க காலம் தொட்டே இருக்கின்றது. இந்த மாவீரர் கால பகுதியில் அவர்களுடைய நினைவாக மரங்களை நாட்டுகின்றது. அநேகமானோர் உணர்வெழுச்சியுடன் பங்கேற்கின்றார்கள். அவ்வாறு நடப்படுகின்ற மரங்களை கவனமாக பராமரிக்கின்றார்கள். அந்த வகையில் இது தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பு ஏனைய காலங்களில் நடுகின்ற மரங்களுடன் உட்படுகின்ற பொழுது இதற்கு பயன்பாடுகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த வகையிலும் இது ஒரு வெற்றியாகவே நாம் பார்க்கிறோம். நிச்சயமா இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் வந்து வேற வேற இடங்கள்ல இருந்து எல்லாம் வந்து கண்டுகளை வேண்டிக்கொண்டு போயினோம். நிறைய விதமான பூங்கண்டுகள் மட்டுமில்ல, தாவரங்கள் இயற்கையோட சேர்ந்து வளரக்கூடிய ஒரு மரத்தை வந்து ஒரு தோடம்பழத்தை வந்து தோடம்பழத்தோடய கொண்டு வந்து போட்டுருக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் இங்கே வடக்கில் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து இந்த மலர் கண்காட்சியை பார்த்து உங்களுக்கு விருப்பமான கண்டுகளை வந்து வேண்டி கொண்டு போகலாம். இதில் வீக்கே என்னடா இதுக்குள்ள செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடும். நாங்களும் இதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வேலை திட்டத்தை செஞ்சிருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால், எங்களுடைய பண்ணையிலே இருந்து, அதாவது ரீச்சாவில் இருந்து தயாரிக்கக்கூடிய கொம்போஸ், அதாவது இயற்கை உரம், மண்புழு உரம், மற்றது இந்த தாவரங்களுக்கு தேவையான டொனிக்குகள், இயற்கையாக தயாரிக்கப்பட்ட மூலிகைகளை கொண்டு வந்து, மருந்துகளை கொண்டு வந்து இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ரீச்சாண்ட் ஸ்டோரில் நிறைய பேர் வந்து நின்று சாமான்களை வேண்டதை பார்க்குறோம். ரீச்சாவுடைய பழங்கள் கொண்டு, கொய்யா பழம் கிடக்கு, மாதுளம் பழம் கிடக்கு. அதே மாதிரி இவை எல்லாமே வந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்துகள், காய்க்கிறதுக்கு, பூச்சிக்கு, பூக்குறதுக்கு, புல்லுக்கு, அந்த மாதிரி நிறைய விதமான மருந்துகளை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம். ஆக்கள் வந்து ஆர்வமாக வந்து கேட்டு வாங்கி கொண்டு போகிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இது முதல் முறையாக ரீச்சா இந்த வருஷம் இந்த மலர் காட்சியோட இணைஞ்சிருக்குது. நிறைய வியாபாரம் நடந்திருக்காங்க. மக்கள் வந்து இயற்கையான மூலிகைகளை வந்து நல்லா விரும்பி வாங்குறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சந்தோஷம். இதே மாதிரி ஒரு வருஷமாக நாங்களும் எங்களால் இயலக்கூடிய கண்டுகளை தயாரித்து அன்னாசி கண்டுகள், மாதுளம் கண்டுகள் எல்லாம் கொண்டு வந்து விற்பனைக்கு வச்சிருக்கிறோம். இதில் வந்து பெரிய அளவில் லாபங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இந்த ஊரோட ஒத்து நாங்களும் எங்களுடைய பங்களிப்பை ஆற்றமன்றதில் சந்தோஷமாக இருக்குது. இதில் நிற்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு விவசாயத்துறை பட்டதாரியில் ஒரு ஆராய்ச்சியாளர், ஒரு விஞ்ஞானி என்று கூட சொல்லலாம். ரீச்சாவில் இருந்து ஏராளமான மூலப்பொருட்களை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய மதன் நிற்கிறார். தம்பி, எப்படி இந்த முதல் வருஷம் வந்திருக்கிறீங்கல்ல கிட்டு பூங்காவினுடைய மலர் கண்காட்சிக்கு எப்படி இருக்கு? பிரம்மாண்டமா இருக்கு. ஆனா இந்த மழை பெய்து கொஞ்சம் மழையால சனம் குறையும்னு சொல்லி, ஆனா மழையிலையும் இங்க சனம் வந்து லட்சம் வந்து வைங்க வந்து என்னென்ன ரீச்சாவினுடைய பொருட்கள் என்னென்ன கொண்டு இங்க காட்சிப்படுத்திருக்கு? இங்க கண்டுகள் இருக்குது. ஆனா கண்டுல தேவையான பசலைகள், உரங்கள் வந்து ரீச்சாலும் வந்து வாங்கிட்டு போயிடும். ஏன்னு சொன்னா எல்லாரும் கண்டு வச்சிருக்கலாம். ஆனா பசலைகள் தேவைன்னு சொன்னா கட்டாயம் ரீச்சா தான் வரணும். ரீச்சால் வந்து சொன்னீங்கன்னா நீங்க உங்களுக்கு மண்பு உரங்கள் இருக்கு, அதே போல கம்போஸ்டிங் இருக்கு, பஞ்சகாவியா இருக்கு, மீனவிலம் இருக்குது. இது ஒவ்வொரு டொனிக்கையும் வந்து சொல்லுங்க, என்னென்ன டொனிக் வந்து என்னதுக்கு பாவிக்கிறோம்? கம்போஸ்டிங் நார்மலா வந்து நாங்க கம்போஸ்ட் வந்து வேருக்கு தான் போடுவோம். ஆனா வேர்ல இருந்து கீழே உறிஞ்சி மேல போக டைம் எடுக்கும். இது ஃபோலியர் ஸ்ப்ரேயா நாங்க மேல இலை வாயினோட அடிக்கலாம். அதே போல அது வந்து என்ன பேர் அதுக்கு? கம்போஸ்ட் கூட்டரத்திரம். ஒரு லிட்டர் எவ்வளவுக்கு விக்கிறீங்க? ஒரு லிட்டர் 200 ரூபாய். 200 ரூபாய். ஒரு லிட்டர் 200 ரூபாய். மலிவா தான் கொடுக்கும். ரைட், ஓகே. அடுத்தது பஞ்சகாவியா இருக்குது. பஞ்சகாவியா பேர் நல்லா இருக்கியா?
பஞ்சகாவியா வளர்ச்சிக்கும் அடிக்கலாம், பூக்குறக்கு அடிக்கலாம், எல்லாத்துக்குமே. இது இது 1/2 லிட்டர் வளர்த்து விற்கிறீங்க? 400 ரூபா. 1/2 லிட்டர் 400 ரூபா. இதனை இப்படி அடிக்கிறதா இல்ல தண்ணியில மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதா? தண்ணியில கலந்து அடிக்கிறேன். தண்ணியில கலந்து எல்லாத்துக்குமே நான் பின்னுக்கு வந்து போட்டுருக்கோம். என்ன மாதிரி கலக்கிற செய்முறை எல்லாமே வச்சிருக்கேன். ஓகே. வந்தா ஆலோசனையும் தருவோம் என்ன மாதிரி சொல்லி ஃபுல்லாவே. அது என்ன மீனமில என்ன அமிலமா? மீனமிலம். அது என்னத்துக்கு பாவிக்கிறது? இது வந்து உங்களுக்கு பூக்கு இல்ல காய்க்கு இல்லன்னு சொன்னா 2 in 1 எல்லாத்துக்குமே அடிக்கலாம். அதே போல பூக்குறது காய்க்கிறதுக்கு எல்லாம். ஓகே. அடுத்து சொன்னா பழக்கரசல் இருக்குது. பழக்கரசல். சரி. அதே போல பூச்சி விரட்டி இருக்கு. வேப்பில கரசல் இருக்கு, தைல இல கரசல்னு சொல்லி ரெண்டும் வந்து பூச்சி விரட்டியல். சோ இப்ப ரீச்சாவில இருந்து நீங்க தயாரிக்கப்படுற பொருள் 1 2 3 4 5 6 விதமான கலசங்கள் தயாரிக்கிறீங்க. 7 விதமான கலசங்கள் தயாரிக்கிறீங்க. சோ இத வந்து இப்ப இன்றைக்கு கிட்டு பூங்கா பூட்டிட்டு இனி வேண்டாம் அங்க வேண்டலாம். ரீச்சான கம்ப்ளைண்ட் கட்டிச்சு இந்த பசங்க சம்பந்தமாக கேட்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு சொல்லுவீங்க, நாங்க அவங்க டெலிவரி பண்ணுவோம். ஓகே. சோ நன்றி ஏமாதரன். இந்த நாங்கள் வந்து முதல்ல ஒரு வீடியோ விட்டு நாங்கள் ரீச்சாவில் வந்து ஏராளமான இந்த இயற்கை முறையில் தயாரிக்கப்படுற கலசங்கள் வந்து செய்கிறோம் என்று சொல்லி அதை இப்போ சந்தைப்படுத்துறதுக்கான வேலையை தொடங்கி இருக்கிறோம். அதில் இன்றைக்கு கிட்டு பூங்காவில் வந்து கொண்டு வச்சு இங்கே வரக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஆர்வத்தோட வாங்குறத பார்க்குறோம். அதே மாதிரி கொம்போஸ் மண்புழு உரமும் வந்து இங்கே விற்பனைக்கு வச்சிருக்கு. இங்கே நிறைய மழை பெஞ்சது. அப்போ நான் சொன்னேன் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எல்லாத்தையும் பூட்டி போட்டு வாங்கோ, மழைக்குள்ள நின்று கஷ்டப்பட வேண்டாம். அவங்க சொன்னா இல்லை, மழை பெஞ்சாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு அவ்வளோ ஆட்கள் வந்து ஆதரவு தருவினோம், ஆதரவு வந்து கண்டுகள் வேண்டினோம், கலசங்கள் வேண்டினோம், அதனால நாங்கள் தொடர்ச்சியாக செய்ய போறோம்னு சொல்லி மழை பெஞ்சாலும் அடாது மழை பெஞ்சாலும் விடாத நின்று வெற்றிகரமாக இந்த அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கலசங்களை வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். தம்பியாக்களுக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்பேன். நீங்கள் இது சார்ந்த தெளிவுபடுத்தல்களை இல்லை இது சார்ந்து நீங்கள் வாங்க போறீங்கன்னு சொன்னால் ரீச் அவ்வளோ தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.